ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்படியாக கர்த்தரால் ஏவப்படுகிறேன். அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனத்தை சத்தமாக வாசிங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமான நியாயத்தில் எழுப்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவார். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே காலையிலேயும் மத்தியானம் வரையிலும் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த சாயங்காலத்திலும் கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்தின் கடைசி பகுதியிலே நாம் வந்திருக்கிறோம். 2025 ஆரம்பத்திலிருந்து இந்த நாள் வரையிலும் கர்த்தர் நடத்தி வந்த எல்லா பாதைகளை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தருக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. இதுவரை தாங்கினார், ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார். அல்லேலூயா. வலது பக்கத்திலே கர்த்தர் நமக்கு நிழலாய் இருந்தார். அல்லேலூயா. வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார். நம்ம பயப்பட்ட நேரத்தில் எல்லாம் கர்த்தர் வல பக்கத்திலே வந்து நின்று பயப்படாதே என்று சொன்னார். அல்லேலூயா. நல்ல தெய்வம். ஆமென். அல்லேலூயா. இன்னும் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு நாளுக்கும் பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி நடத்தினார். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆகாரம் தந்தார், வஸ்திரம் தந்தார். நம்ம போன வந்த இடங்களெல்லாம் கர்த்தர் பாதுகாத்தார். வேலை செய்த இடங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரம் நமக்கு அனுகூலமாக இருந்தது. அல்லேலூயா. எத்தனையோ நம்மளை விட நல்லவங்க, எத்தனையோ படித்தவங்க, எத்தனையோ அந்தஸ்தில் உள்ளவங்க, பெரியவங்க, அந்த ஆரம்பத்தை கண்டவங்க இந்த நாளை காணாமல் இருக்கும்போது கிருபையாய் கர்த்தர் நமக்கு இந்த நாளை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நடத்தி வந்த ஒவ்வொரு வழிகள் பாதைகள் ஒருவேளை கடினமாக இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. கரடு மேடாக இருந்திருக்கலாம், நடக்க முடியாத பாதைகள் இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாதைகளெல்லாம் கர்த்தர் நம்மை தோல்வி மீது சுமந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளால் கடக்க முடியாத சூழ்நிலையில் நம்ம மூழ்கி போகிற அனுபவத்தில் இருந்தபோது கர்த்தர் நம்மை மூழ்க விடாதபடிக்கு தோள் மீது ஒரு தகப்பனை போல நம்மை சுமந்தார். ஆமென். ஹல்லேலூயா. பல நேரங்களில், ஆறுதலற்ற நேரங்களில், கண்ணீர் வடித்த நேரங்களில் ஒரு தாயை போல நம்மை தேற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் நம்மளால் தாங்க முடியாத பல சூழ்நிலைகளில் யாரிடத்தில் சொல்லி அழுவேன், யாரிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லுவேன் என்று சங்கடப்பட்ட நேரங்களில் எல்லாம் ஒரு நல்ல சிநேகிதனை போல நம்ம கூட அவர் பயணித்தார். இந்த வருஷம் முழுவதும் ஒரு நல்ல சிநேகிதனாக நம்மோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, நமக்கு ஒரு நல்ல சகோதரனாக கர்த்தர் நம்ம கூட இருந்தார். ஆமென். எத்தனை பேர் விரோதமாக வந்த போதிலும் கூட, ஹல்லேலூயா, எத்தனை சூழ்ச்சிகள் நமக்கு விரோதமாக வைக்கப்பட்ட போதிலும் கூட, எத்தனை கண்ணிகள் சுருக்குகள் நமக்கு விரோதமாக இருந்த போது கூட நம்முடைய சகாயராக, ஹல்லேலூயா, நமக்கு ஏற்ற துணையாக நமக்கு இன்றும் என்றும் கர்த்தர் கூட இருந்தார். ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரை தாங்கினவர் இனியும் தாங்குவார். வருகிற புதிய வருஷத்திலே ஆமென், புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய பாதைகள், புதிய வழிகளை கர்த்தர் உருவாக்கி தருவார். அதான் இந்த நாளில் இந்த வார்த்தை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு விரோதமாக உருவாக்கி கொண்டு இருக்கிறதான சத்ரு வைத்திருக்கிறதான தீ அம்புகள், ஹல்லேலூயா, சத்ரு மறைத்து வைத்திருக்கிற கண்ணிகள், ஆயுதங்கள், இதெல்லாவற்றையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த ஆயுதமும், அது ஆயுதம் தான், ஆனால் அதை வாய்க்காமற் போக பண்ணுகிறவர் நமது தேவன். ஆமென். சத்ரு பார்த்து கொண்டு இருப்பான். ஹல்லேலூயா. ஆமாம், நினைச்சான் மொர்தெகாயுடைய பாடு இதோட முடிந்து போனது என்று. ஹல்லேலூயா. ஆனால் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் யாருன்னு கேட்டபோது தன்னைத்தான் நினைத்து கொண்டு இருந்தான். ஆனால் இல்லை, ஒரு மொர்தெகாயை கர்த்தர் அந்த இடத்துல தலையை உயர்த்தினார். ஆமென். ஆமானுடைய தலை அந்த இடத்துல தூக்கப்பட்டது. ஒரு சத்ரு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறான்னா, ஹல்லேலூயா, அவனுடைய ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காமற் போக பண்ணுவார். ஆமென். ஒரு வழியாக உங்களுக்கு விரோதமாக வந்தாங்கன்னா 7 வழியாய் ஓடி போகும்படி கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, வேத வசன சத்தியத்தின்படி நிலைத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் கடைசியில் ஹல்லேலூயா ஒரு தீர்மானம்
எடுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக வாழுவேன். ஆமென். கர்த்தர் தருகிற ஜீவ காலம் எல்லாம் கர்த்தருக்காக வாழுவேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுவேன். வேத சத்தியத்தின்படி வாழுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்க. புது வருஷத்துல மாத்திரமல்ல தீர்மானம், இந்த பழைய வருஷத்துல நமக்கு கர்த்தர் ஜீவனை தந்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கிறார், பலத்தை தந்திருக்கிறார், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். இந்த நாளிலே வாக்கு பண்ணுகிறார், உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் பலிக்காது. ஆமென். ஹல்லேலூயா. அது வாய்க்காமற் போக பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வருஷ கடைசியிலே தைரியமாக இருங்க. வருகிற நாளிலே ஹல்லேலூயா, வருகிற புது வருஷத்திலே கர்த்தர் புதிய பாதைகளை உங்களுக்கு திறந்து தருவார். சத்துரு வைத்திருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலம் பண்ணி தேவ பிள்ளைகளுக்கான புதிய பாதை, புதிய வழியை கர்த்தர் திறந்து தந்து ஆமென் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். உன்னுடைய கடைசி பகுதியிலே இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. ஆமென். இது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சுதந்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற சுதந்திரம் இது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தந்திருக்கிற சுதந்திரம். இந்த வருஷத்தின் கடைசியில் கர்த்தர் தந்திருக்கிற சுதந்திரத்தை அனுபவிக்கும்படியாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்க. கர்த்தர் சகல காரியங்களிலும் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கூட நம்ம ஜெபிப்போமா?